நாட்டின் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். இன்று மத்திய சப்ரகமுவ மேற்கு வடமேற்கு தெற்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் மன்னார் காங்கேசன்துறை வரை ஊடான திருகோணமலை வரையான கடல் பிரதேசம் மற்றும் அம்பாந்தோட்டை முதல் கொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. உங்களிடம் ஒரு கேள்வி. இலங்கைக்கு உச்சம் கொடுத்துள்ள சூரியனின் தாக்கம் நாளை முதல் அதன் தாக்கம் குறைவடையும் என குறிப்பிட்டிருந்தீர்கள். ஏதாவது அதை குறித்து தகவல் தெரிவிக்க முடியுமா? ஆம், அதாவது வட அரைக்கோளத்திலிருந்து தென் அரைக்கோளத்தை நோக்கிய சூரியனின் நகர்வானது கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் இம்மாதம் 7ஆம் தேதி வரை காணப்பட்டது. இது வட பகுதியிலிருந்து இலங்கையின் வடபகுதியிலிருந்து தெற்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கும் போது அந்தந்த பிராந்தியங்களில் அதி உச்சம் கொடுக்கின்ற நேர்வழிகளில் அந்த வெப்பநிலை கொஞ்சம் சற்று அதிகமாயிருந்தது. இது பின்னர் இலங்கை அந்த சூரியன் நகர்வுகள் கீழ்நோக்கி சென்று கொண்டிருப்பதால் கடந்த காலங்களில் நிலவிய உஷ்ணம் படிப்படியாக குறைவடையும் என்று பார்க்கப்படுகின்றது. நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.